இறைவா, பாம்பு தோல் உரித்து நீங்கள் பார்த்துருக்கலாம். பள்ளி தோல் உரித்து நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. தெரியாதவங்க இதை பார்த்துக்குங்க. இறைவனுடைய புரிதலை நமக்கு அசரீதியாகவும் சில சொற்கள் மூலமாகவும் சில நிகழ்வுகள் மூலமாகவும் சிலர் நிகழ்வுகள் அதாவது நடந்து செல்லும்போது ஒருத்தவர்கள் பேசக்கூடிய பேச்சு இல்லை சம்பவம், இதன் மூலமாக மனிதர்களுக்கு தேவையான ஒரு புரிதலை கொண்டு இந்த காரியங்களை செய்யலாம் செய்யக்கூடாது என்று ஒரு புரிதலை வைத்து கொள்வார்கள். இது ஆன்மீக தகவல். அதுவும் இந்த மரப்பள்ளி என்பது ஆன்மீகத்திற்கு மிக தொடர்புடையது. ஆன்மீக மர்மங்களை படிப்படியாக இந்த மரப்பள்ளி எந்த வீட்டில் இருக்கின்றதோ அந்த வீட்டில் யாரோ ஒருவருக்கு ஆன்மீக தொடர்பான நிகழ்வுகளை புரிந்து கொள்ளும் ஒரு ஆற்றலை இந்த பள்ளி இருக்கும் வீட்டில் உள்ளவருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் கிடையாது. நான் அனுபவத்தில் இதனை பதிவிடுகிறேன்.